கொங்கு மக்களே, சின்மையின் இசைமழையில் நனைய தயாராகுங்கள். கார்த்திபுரம் மே 16. உங்கள் டிக்கெட்களை 41sounds.com இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். நட்சத்திர தொகுதி பகுதியில் இன்று நாம் பார்க்கவிருப்பது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. சென்னை சேப்பாக்கம் என்றதும் நினைவுக்கு வருவது தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதிதான். அவர் அதிக முறை போட்டியிட்ட தொகுதி, ஹாட்ரிக் வெற்றியை சுவைத்த தொகுதி, திமுகவின் கோட்டை என சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிக்கு நீண்ட வரலாறு உண்டு. 2011ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை சேப்பாக்கமும் திருவல்லிக்கேணியும் தனித்தனி தொகுதிகளாக இருந்தன. இரு தொகுதிகளிலுமே திமுகவே அதிகம் வென்றிருக்கிறது. சேப்பாக்கம் தொகுதியில் 1977 முதல் 2006ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற 8 தேர்தல்களில் 7 முறை திமுக வெற்றியை ருசித்துள்ளது. 13 தேர்தல்களை கண்ட திருவல்லிக்கேணி தொகுதியிலும் 7 முறை திமுகவும் 2 முறை திமுக கூட்டணி கட்சிகளும் வெற்றி வாகை சூடின. தொகுதி மறுசீரமைப்புக்கு பின் திருவல்லிக்கேணியின் சில பகுதிகள் இணைக்கப்பட்டு 2011இல் உருவாக்கப்பட்டது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. அன்று முதல் நடந்த 3 தேர்தல்களிலும் திமுகவே வெற்றி பெற்று வருகிறது. 2011 மற்றும் 2016 தேர்தல்களில் ஜே அன்பழகன் வெற்றி பெற்றார். இப்போது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி நட்சத்திர தொகுதியாக ஜொலிக்க காரணம் கருணாநிதியின் பேரன் உதயநிதி ஸ்டாலின். 2018ஆம் ஆண்டு முதல் தீவிர அரசியலில் இறங்கிய உதயநிதி ஸ்டாலின் 2021இல் முதல் முறையாக தேர்தலில் களமிறங்கியது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில்தான். தன்னை எதிர்த்து நின்ற பாமக வேட்பாளர் கசாலியை விட 69,355 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி வாகை சூடி முதல் முறையாக சட்டமன்றத்திற்குள் கால் பதித்தார் உதயநிதி. அடுத்த சில ஆண்டுகளில் அமைச்சர், துணை முதல்வர் என்று அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தார். இப்போது திமுகவின் அடுத்த தலைமுறை தலைவராகவும் முன்னிறுத்தப்படுகிறார். அரசு ஊழியர்கள் அதிகம் உள்ள தொகுதி என கூறப்படும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பின் 1,63,866 வாக்காளர்கள் உள்ளனர். தொகுதி மாணவர்களுக்கு சுமார் 4,5 கோடியில் கல்வி உதவித்தொகை, 4,5 கோடி மதிப்பீட்டில் அம்பேத்கர் திருமண மாளிகை, சுமார் 10 கோடி ரூபாயில் சமுதாய நலக்கூடம், கழிவுநீர் உந்து நிலையம், பேருந்து நிழற்குடை, மீன் அங்காடி போன்ற திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார் உதயநிதி. ஆனாலும் தமிழ்நாடு நகர்ப்புற வாரிய குடியிருப்புகள் வேண்டும், மழைக்காலங்களில் வெள்ளம் தேங்குவதை தடுக்க நிரந்தர தீர்வு வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்வைக்கின்றனர் அத்தொகுதி மக்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் களமிறங்கியுள்ளார். அதிமுக சார்பில் கடந்த முறை முதல்வரின் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட ஆதி ராஜாராம் இந்த முறை உதயநிதிக்கு எதிராக களமிறங்கியுள்ளார். தாவேகா சார்பில் செல்வம், நாம் தமிழர் சார்பில் ஆயிஷா பேகம் ஆகியோர் போட்டியிடுவதால் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி களம் அனல் பறக்கிறது. கொங்கு மக்களே, சின்மையின் இசைமழையில் நனைய தயாராகுங்கள். கார்த்திபுரம் மே 16. உங்கள் டிக்கெட்களை 41sounds.com இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம்.